ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேங்கிங்கில் மாடியூல் பியில் யூனிட் 17. நம்ம வந்து மாடியூல் பி தான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மாடியூல் நிறையாவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்ருக்கோம். இது வந்து சும்மா தியரி தான். இதுலேருந்து அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு மெத்தடில் இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் கிடையாது. ஸோ அதிகமாக நீங்கள் கொஷின்ஸ் எதிர்பார்க்க முடியாது இதிலேருந்து. ஏன்னா ஐஏபிஎஃப்ல எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, அட் ப்ரெசென்ட்டில் சுச்சுவேஷனில் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு, அதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஐஏபிஎஃப் கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு இடத்துல பணம் ஒருத்தன் கட்டுறான் அப்படின்னா, அவன் யாருக்கு கட்டுறானோ அவனுக்கு கொண்டு போய் பணத்தை சேர்க்கணும். அதுதான் வந்து பேங்க்கினுடைய மொதல் டியூட்டியே. ஸோ அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிரான்ச் ஆஃப் எ பேங்க் டு அனதர் பிரான்ச் ஆஃப் த சேம் பேங்க் ஆர் எ டிஃப்ரெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏகவிதமான மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, நெட் பேங்கிங் இருக்குது. சிபிஎஸ்சியில் கேஷ் போட்டோன்னா டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி வேறு ஒரு பிரான்ச்சில் இருக்க அந்த கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேங்க்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம். டிடி இருக்குது, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா மோட் ஆஃப் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் பேங்க்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப அதிகமாக பார்க்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிடி அண்ட் பேங்கர் செக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? டிடினா என்ன அப்படின்னா, டிமாண்ட் டிராஃப்ட்டு. அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா, அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஒரு டிடியை பே பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு எதில் ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. டிடியை டிஃபைன் பண்ணியிருக்கிறது அந்த ஆக்டில் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எ பேங்க் கேனாட் மேக் இட்ஸ் டிமாண்ட் ஆஃப்ட் பேயபிள் டு பேரர் ஆஸ் இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு எ கரன்சி நோட். அதாவது பேரர்கிட்ட வந்துட்டு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் கரன்சி நோட் பே பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்தாலொழிய அந்த பேரருக்கு நீங்கள் பே பண்ணக்கூடாது. அது பே பண்ணிங்க அப்படின்னா செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் படி அது வந்து ஒரு வயலேஷன், சரிங்களா? இது கேட்டது இல்லை, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கர்ஸ் செக் ஆர் இஷ்யூட் ஃபார் மேக்கிங் லோக்கல் பிளேன் ஆர் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர். பேங்கர் செக்னா என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அது வந்துட்டு கஸ்டமருக்கு பதில் நாம் பே பண்ணுறது தான் வந்துட்டு பேங்கர்ஸ் செக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்கர்ஸ் செக் வந்துட்டு கஸ்டமர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் பேங்க் வில் மேக் த பேமெண்ட்டு. ஆன் ஃபெயிலியர் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கிளைண்ட் ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, கிளைண்ட் ரெக்வஸ்ட்டு. அதுக்கப்புறமே பேமெண்ட் ஆஃப் பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் த டிசீஸ்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டிஸு, பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் அண்ட் ரியலைசேஷன் ரிசீவ்டு ஆர் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் பை லோக்கல் பேங்க். அதுதான் பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் அண்ட் அதாவது சில பில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு என்னென்னா, ரியலைசேஷன் அப்படின்னா அந்த பில் வந்துட்டு 10ஆம் தேதி இருக்கும், 9ஆம் தேதியே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பேங்கர்ஸ் செக்கினுடைய ஒர்க்கு. பட் இதுவும் இப்போ ப்ராக்டிஸில் அதிகமாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, டிடி அண்ட் பேங்கர் செக் ஷுட் பி இஷ்யூட் இன்வேரியபிளி வித் அக்கௌண்ட் பேயி அக்ராசிங் இஃப் அமௌண்ட் இஸ் ₹20,000 அண்ட் அபவ். 20,000க்கு மேலே ஒரு டிடி பாஸ் ஆகிடுச்சு, அப்படி தாண்டிடுச்சு அப்படின்னாலே அது அக்கௌண்ட் பேயில் தான் போகணும். டேரக்ட் கேஷ் மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தா கூட அது பேரர் கையில் கொடுக்கக்கூடாது. லெஸ் தேன் 20,000 பேரர் கையில் கொடுக்கக்கூடாது. அந்த பர்டிகுலராக அந்த பர்சன் வந்திருக்காருன்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் வந்துட்டு டிடி வந்துட்டு கேஷாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. 50,000க்கு மேலே எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடி நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு டிடி வந்து ரீவேலிடேட் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. வேறு இதில் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி மெயில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, போஸ்ட் மூலியமாக மணி ஆர்டர் மாதிரி தான் இது. போஸ்ட் மூலியமாக வந்துட்டு ஒருத்த பணம் கட்டுறதை வந்துட்டு அதாவது அவன் அக்கௌண்ட் அங்கே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த பேங்க்குக்கு வந்துட்டு இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸில் போட்டு டேலி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் கிரெடிட் பண்ணோன்னே அது வந்து அங்கே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க பை யூஸிங் திஸ் போஸ்ட் மெசேஜஸ் வச்சு, சரிங்களா? அதே மாதிரி தான் டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபரும் அந்த முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் டெலிகிராஃபிக். இது வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே கிரெடிட் பண்ணுவாங்க. மெயில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டைம் இருக்குது. முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் 7 டேஸ் வரலும் டைம் இருந்தது.
பட் இப்போல்லாம் டக்குன்னு கிரெடிட் ஆகிடுது. இதுக்கு வந்து டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 2 days தான். சரிங்களா, இது வந்துட்டு எப்படின்னா டெலகிராமு ஃபேக்ஸ் மூலியமாக அனுப்பிச்சிடுவாங்க. அந்த போஸ்ட் மெசேஜை போஸ்டலில் போட்டு அனுப்புறதுக்கு பதில் ஃபேக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அது மூலியமாக வந்துட்டு அவன் பணத்தை கிரெடிட் பண்ணிவிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் ஒரு பிரான்ச்சில் கிரெடிட் பண்ணுறாங்க, அது கோயம்புத்தூரில் கிரெடிட் ஆகுனா சென்னையில் கிரெடிட் பண்ணோடனே அவன் போஸ்ட் எடுத்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுவான் கோயம்புத்தூருக்கு. உடனே கோயம்புத்தூரில் இருக்க அந்த பர்டிகுலர் பார்ட்டி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். பட் ஆனால் அமௌண்ட் ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. ஸோ இவங்க நாமினலாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு இது ரெண்டுமே. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க குட் கஸ்டமர் சர்வீஸ் ஆர்பிஐ ஹேஸ் அட்வைஸ்ட் பேங்க்ஸ் டு இஷ்யூ டூப்ளிகேட் டிமாண்ட் டிராஃப்ட். ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா டூப்ளிகேட் டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கணும். டூப்ளிகேட் டிடி கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான லெட்டர் வாங்கிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி பழைய டிடியை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி விட்டுறணும். ஏன்னா பழைய டிடி யாருக்காவது கிடச்சி அதை வந்து கலெக்ஷனில் போட்டு எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தான் வந்துட்டு அது லாஸ் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்துட்டு இப்போது 24/7 இது ஆர்பிஐ வெப்சைட்டில் மாற்றிருக்காங்க. 24/7 எப்போவுமே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேங்கிங்காக இருக்கட்டும், லீகலாக இருக்கட்டும், ஒரு டைம் வந்துட்டு ஆர்பிஐ வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஸோ ரீசெண்டாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து நெஃப்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 24/7 பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேட்ச் ஒன்று half ஹவர்னு செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கணும், அக்கௌண்ட் நம்பரு, டேட்டா அந்த டேட்டா ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும் கஸ்டமரு. நெஃப்ட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு half an hourக்கும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 24 சைக்கிள் வரும். முன்னாடி 11 சைக்கிள் இருந்தது, இப்போ 24 சைக்கிள் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெசென்ட்லி 11 இருக்குல்லையே, 24 சைக்கிள்ஸ், அதாவது half an hour ஒன்ஸ்ன்ற மாதிரி, ஒரு மணி நேரத்துக்கு 2 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24/11 half an hour ஒன்ஸ்னா 43 சைக்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் விடுங்க. சரிங்களா, ஏன்னா சைக்கிள்ஸ் நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா 24/7 அப்படின்னா 1 ஹவருக்கு 2 டைம் சைக்கிள் வருது இல்லைங்களா. அப்போ 24னா கிட்டத்தட்ட 48 சைக்கிள்ஸ் கிட்ட வருது. அது செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்பிஐ வெப்சைட்டில் இருந்தால் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டோட்டல் எத்தனை சைக்கிள் இருக்குங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ நேபாள் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது தனியாகவே நம்ம நெஃப்ட் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்தோ நேபாள் ரெமிட்டன்ஸ் அதே தான், எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல அவங்க. என்னென்னா த நெஃப்ட் சிஸ்டம் ஆல்சோ ஒன் வே கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு நேபாள். திஸ் இஸ் நோன் அஸ் இந்தோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி ஸ்கீம். A remitter can transfer funds from any one of the NEFT-enabled services branches in Nepal, irrespective of whether the beneficiary in Nepal maintains an account with a bank or Nepal or not. அதாவது ஒன்றும் இல்லை, மற்ற கண்ட்ரிக்கெலாம் நம்ம அனுப்ப முடியாது. பட் ஆனால் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்தோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இருக்குது. எல்லா பேங்க்லையுமே தனித்தனியாக இருக்குது. அது நெஃப்ட் மூலியமாக கூட நீங்கள் நேபாளுக்கு யாருக்கிறதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நேபாளில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, ஃபண்ட்ஸ் வந்து நேபாளிஸ் ருபீஸில் போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் நெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சீக்கிரமாக போயிடும், எஸ்எம்எஸ், இமெயில், இல்லாட்டி யூடிஆர் நம்பர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு மினிமம் அமௌண்ட்டும் கிடையாது, மேக்ஸிமம் அமௌண்ட்டும் கிடையாது. மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா, பட் ஆனால் ரொம்ப பெரிய அமௌண்ட் அனுப்பும்போது 2 lakhs கிராஸ் பண்ணும்போது உடனே செட்டில்மெண்ட் ஆகணுன்றதுக்காக தான் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க ஆர்டிஜிஎஸ்ங்கிறது என்னென்னா சேம் நெஃப்ட் இருக்குது, அதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் இதுக்கு சைக்கிள்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே டெபிட் ஆகிடுச்சுன்னா வித்தின் 5 minutes அங்கே கிரெடிட் ஆகிடும். சரிங்களா, அதுதான் ஆர்டிஜிஎஸ். இது வந்து மினிமம் 2 லட்ச ரூபாய்க்கு அனுப்புகிறோம். 2 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே அப்படி இருந்தால் தான் வந்து ஆர்டிஜிஎஸ் நீங்கள் அனுப்ப முடியும். கிரேட்டர் தேன் 2 lakhs ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 2 lakhs, மினிமம் அமௌண்ட் வந்து 2 lakhs ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 lakhs. சரிங்களா, ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரியல் டைம்னா என்ன, அடிச்ச அடுத்த செகண்டே வந்துட்டு உங்களுக்கு இதாகிடணும், ப்ராசஸ் ஆகிடும். இது வந்து பேங்கிங் ஹவர்ஸில் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பேங்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெஃப்ட்டுக்காக. அப் டு 6 o'clock வரலும் பண்ணலான்ற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு இப்போ 6 o'clock வரலாம் அனுப்புவாங்க பேங்க்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிடி, எலக்ட்ரானிக் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். எலக்ட்ரானிக் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வந்து என்னென்னா அதாவது பல்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு சில ஓஏபி அமௌண்ட் தராங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிஎம்இஜிபி இந்த மாதிரி இப்போ இந்த கரோனா ரிலீஃப் ஃபண்டு, ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டு இதெல்லாம் வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டே கிரெடிட் பண்ணுறது, நெஃப்ட் கிரெடிட் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதுக்காக தான் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இபிடி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ்க்குலாம் பணம் அனுப்பணும் அப்படின்றத டேட்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா த்ரூ ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் இருக்கும். ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபரில் பல்காக செட்டில்மெண்ட் ஆகிடும். நம்ம கவர்மெண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் டெபிட் ஆகி அந்த பர்டிகுலர் டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் பர்சன்ஸ்க்கு போயிடும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுடைய கைக்கே காசு போயிடுறதுனால நடுவில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. த்ரூ பேங்க்னால தான் இது சாத்தியமாச்சு அப்படின்றத இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஎன்ஆர்ஏ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். மகாத்மா காந்தி தான் 100 ரூபாய் 100 நாள் திட்டம், வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், இல்லை ஓஏபியாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ஸ்கீமில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஏடிஎம் இருந்து எடுத்துப்பாங்க, இல்லை பிரான்ச்சில் வந்து பணம் எடுத்துப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த விஷயத்தில் அதுதான் இபிடி. இபிடி எந்த மாடலுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் பேங்க் அப்படின்ற மாடல் கீழே தான் ஒர்க் ஆகுது. ஸோ பட் ஆனால் இது யாருடைய கமிட்டி கீழே ஃபார்ம் பண்ணது அப்படின்னா டாக்டர் ஆர்பி பர்மன் கமிட்டி கீழே வந்திருக்கு. சரிங்களா? அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் பேங்க் அப்படின்னா என்னென்னா அவங்க ஆதார் கார்டு வச்சுட்டு பணம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ரேகாய் வச்சுட்டு அவங்க பணம் எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த பேங்காக இருந்தாலும் கவலை இல்லை. சில பேர் பிசிசின்னு சொல்லுவாங்க. பிசினா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்டுடைய மெஷினில் ரேகை வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துடும். சரிங்களா? ஸோ அவங்க பேங்க் வர வேண்டியது கூட அவசியம் இல்லை. ஏன்னா சிலர் ஏடிஎம் கார்டு இன்னமும் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்காங்க இல்லையா ரூரல் சைடில். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த கிசான் கிரெடிட் கார்டு இதெல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசியை பற்றி ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. பிசி அவுட்லெட் வந்துட்டு வில்லேஜஸில் இருக்கும். 30 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு இது மட்டும் கொடுங்க. பிசியினுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி அக்கௌண்ட், பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு ஓடி அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆக்சுவலாக ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் பிரான்ச் அப்படிங்கிறது இந்த பிசி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பிசி கிட்ட போய் ரேகை வச்சிங்கன்னா அவங்க பணம் வந்துடும். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ அதை தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொபைல் பேங்கிங் இன் இந்தியா. மொபைல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குமே வந்துட்டு மொபைல் பேங்கிங் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் பேங்கிங்னா அவங்க ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மொபைலில் வந்துட்டு அவங்க பேங்கிங்கை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னும் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்களுடைய பாஸ்வேர்டு யாருக்கா தெரிஞ்சவங்க மொபைல் கிடச்சிது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு தெஃப்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி யார் கையிலையும் மொபைல் கொடுக்கக்கூடாது. மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுற மொபைல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டெபாசிட் லாக்கர் வந்துட்டு பேங்கிங் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆர் லெஸ்ஸி. ஞாபகம் வச்சுங்க, இது வந்து பேங்க் வந்து லெஸ்ஸாரு, கஸ்டமர் வந்து லெஸ்ஸி. அதாவது லாக்கரை வந்துட்டு அவங்க ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லாக்கரில் இருக்க எந்த ஒரு பொருளுக்குமே வந்து பேங்க் வந்து பொறுப்பாகாது. லாக்கரில் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம் வச்சுட்டு அந்த லாக்கர் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சோ இல்லை ஏதோ ஒரு டெஃப்ட் நடந்துச்சுனாலும், ஏன்னா பேங்கர்ஸ்க்கு தெரியாது லாக்கருக்குள்ளே என்ன இருக்குன்றது வந்து பேங்கர்ஸ்க்கு தெரியுது. ஸோ பேங்கர்ஸ் வந்துட்டு அதுக்கு லைபிளே கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு லாக்கரில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம். பட் ஆனால் லாக்கர் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் திங் இன் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதான் ரொம்ப சேஃபஸ்ட் திங். ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் வைக்கிறதுக்காக தான். அதையும் மீறி நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸையும் மீறி லாக்கரில் வந்துட்டு டெஃப்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பேங்க் பொறுப்பாகாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னு தெரியாது இல்லைங்களா? எதுவும் கிளைம் பண்ணவும் முடியாது. அதுக்குள்ளே இருக்க விஷயத்த கிளைம் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி லாக்கர் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டோடியன்ட்டு ஒரு கீ இருக்கும், ஹையரர் கீ ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே லாக்கர் இருக்குது. லாக்கர் ஆப்ரேட் பண்ணுறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிபிஎஸ்சியில் வந்துட்டு செக்இன் செக் அவுட் டைமிங்லாம் போடுவாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டு இருக்குது. இப்போது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. சில பிரான்ச்சஸில் வந்துட்டு பயோமெட்ரிக் கொண்டு வரலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பேங்க்ல எல்லாமே. ஸோ ரோபோட்டிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க பேங்க் எல்லாமே வந்துட்டு பயோமெட்ரிக் கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது எவ்வளோ சாத்தியம்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி ரெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரெண்ட், 3 இயர்ஸ் ரெண்ட் வந்துட்டு முன்னாடியே பே பண்ணுற 3 இயர் ரெண்ட் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க சில பேங்க்கில் டெபாசிட்ஸ் வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் லாக்கர் உடைய ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. ஸோ கீ ஹோல்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னா 2 கீ ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து அவங்ககிட்டே இருக்கும். சில மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து தனியாக வேறு ஒரு லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த லாக்கர் இஸ் தட் லாக்ஸ் ஃபிட்டட் வித் த லாக்கர் ஆஃபர்ட் பை த பேங்க்ஸ் ஹேவ் டியூவல் கண்ட்ரோல்.
that is they opened only by applying dual on one with the hirer and another with the custodian. நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பேர்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு டியூவல் கண்ட்ரோல் தான் எல்லாமே பேங்கிங்னாலே டியூவல் கண்ட்ரோல். லாக்கர் கம்பல்சரியாக டியூவல் கண்ட்ரோல் இருக்கணும், ஏன்னா ஒருத்தர் மட்டும் கீ இருந்து அது ஓப்பன் பண்ணி ஃப்ராட்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 45 ஆஃப் பிஆர் ஆக்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாமினேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. In case of highly operated locker, nomination can be made in favor of only one individual. Singly operated locker இருந்தால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு மேலே தான் லாக்கர் நாமினேஷன் அலோவ் பண்ணுவாங்க. Where the safe deposit locker is hired by 2 or more individuals jointly, nomination can be made by them in favor of 1 or more persons. ஒருத்தரில் ரெண்டு பேரும் இந்த லாக்கர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் 2-3 பேரை நீங்கள் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. லாக்கர்ஸனோட இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்கிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் லாக்கர் டு த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் மேலே அந்த லாக்கரை வந்துட்டு ஒரு நான் சொன்னேன் இல்லையா டெபாசிட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 25,000 10,000 அந்த மாதிரி. ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு இதில் லிங்க் பண்ணி வச்சுருவாங்க, லாக்கர் இதோட லிங்க் பண்ணி வச்சுருவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னு ஒரு லாக்கருக்கான செக்யூரிட்டி. சடனாக வந்துட்டு இவங்க லாக்கர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல பண்ணல அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இவங்க சார்ஜஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கன்ஃபார்ம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விதமான ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. வெயிட் லிஸ்ட் ஆஃப் லாக்கர்ஸ் அப்ளிகன்ட் ரிசீவ்ட், அதாவது என்ன அப்படின்னா லாக்கர் வந்துட்டு எத்தனை லாக்கர் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடணும் பேங்க்கில். ஸோ அவங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் வெதர் அவங்களுக்கு இங்கே லாக்கர் கிடைக்குமா இல்லை வேலை எங்கேயாவது மூவ் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஷுட் எக்ஸசைஸ் டியூ கேர் அண்ட் நெசசரி ப்ரிகாஷன். ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு லாக்கர் எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா பேங்க் வந்துட்டு சேஃப் வால்ட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. ஸோ சேஃப் வால்ட் ஓப்பன் பண்ணுறதே ஜாயின்ட் கஸ்டோடியன்ஸ் தான். ஸோ உள்ளே போயிட்டு லாக்கர் ஓப்பன் பண்ணுறது டியூவல் கண்ட்ரோல் தான். ஸோ அதனால் பேங்க் வந்துட்டு எவ்வளோ செக்யூரிட்டி போட முடியுமோ அவ்வளோ செக்யூரிட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் லாக்கர்ஸ் மெஷர்ஸ் ரிலேட்டிங் டு லாக்கர் ஹேவிங் ரிமைண்ட் அன்ஓப்பன்டு. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு லாக்கர் ஓப்பன் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பிரேக் ஓப்பன் சார்ஜ் பண்ணுவாங்க, பிரேக் ஓப்பன் போட்டு 3 years சார்ஜ் ப்ளஸ் பிரேக் ஓப்பன் சார்ஜ் ரெக்கவர் பண்ணுவாங்க. பிரேக் ஓப்பன் சார்ஜ் என்னென்னா நீங்கள் ரொம்ப நாளாக வரல அந்த லாக்கர் டியூ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த லாக்கர் வந்துட்டு உடச்சிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் லீகல் ஏர்ஸ்ட்டை கொடுத்துருவாங்க. நாமினேஷன் அந்த பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்ட்டு அப்படி இல்லைன்னா நாமினேட்டை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு லாக்கர் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து. இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ சோல் லாக்கர் ஹையர் ஆக்சஸ் டு லாக்கர் மே பி கிவன் டு நாமினி இஃப் நாமினேஷன் அவைலபிள் இந்த அக்கௌண்ட். ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் இறந்துட்டான் அப்படின்னா நாமினிட்டே கொடுத்துருவாங்க, லாக்கர் வந்துட்டு அவன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன கொடுத்தா டெத் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நாமினி அது எல்லாமே அவன் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் ஒன் ஆஃப் த ஹையர் அவுட் ஆஃப் ஜாயிண்ட் ஆர்டர் த லாக்கர் கேன் பி ஆப்ரேட்டட் பை சர்வைவர் சிங்லி ஆர் ஜாயிண்ட்லி ஆஸ் பர் அவைலபிள் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாயிண்ட்டாக இருக்குது ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னா இன்னொருத்தவங்க ஆப்ரேட் பண்ணலாம், இல்லைனா அவங்க ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருவாங்களோ அது தகுந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ண முடியும். நாமினேஷன் அவைலபிள் the access to the locker may be given to the nominee jointly with the surviving heirer. நாமினேஷன் இருந்ததுன்னா நாமினியும் ஜாயினியும் போய் தான் டைரக்ட் ஜாயின் பண்ணி தான் அந்த லாக்கரை ஆப்ரேட் பண்ணணும், சர்வைவர் மட்டும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் நாமினிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் both or all the joint account hirer die where there is nomination, access to the locker may be given to the nominee. In such cases except for the death certificate the identification of nominee no other document is required. இந்த மாதிரி அதுதான் இல்லையா, நாமினியை வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும் இவன் தான் அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. போர்ட்ஃபோலியோனா ஒவ்வொரு பேங்கிங்லேயும் வந்துட்டு என்ன விதமான போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது எந்த டெப்ட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இதில். அதே மாதிரி இதில் வந்துட்டு கொஷின்ஸும் கேட்டதில்லை. சிஆர்ஆர் ரேஷியோ எஸ்எல்ஆர் ரேஷியோலாம் வந்துட்டு தனியாக ஒரு டாப்பிக்கு கொடுத்துருக்காங்க பெருசாகவே, அதில் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் பேங்கிங் என்ன அப்படின்னா மெர்ச்சன்ட் பேங்கிங் இஸ் வேரியஸ் டிஃபைன்ட் ஆஸ் மெர்ச்சன்ட் பேங்க் இஸ் an organization that undertakes corporate securities and advises clients on floating ஆஃப் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் இஷ்யூஸ் கார்பரேட் மெர்ஜர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இதுக்கு மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னா ஒரு கார்பரேட் பேங்கிங்கை சொல்லலாம். கார்பரேட் கிளைண்ட்ஸை டீல் பண்ணுறதா மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்றாங்க. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கிங் இஸ் ஒன் ஹூ அட்வைசஸ் ஆன் ஃபண்டிங் அண்ட் ரைசிங் டேர்ம் லோன் கேபிட்டல் அண்ட் ரிசீவிங் ஆஃப் டெபாசிட் அண்ட்
த மேக்கிங் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லோன் ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம். சிம்பிள் ஜி, இது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னா இப்போ வந்து ரீட்டைல் பேங்கிங் வந்துட்டு நம்ம மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு, மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து பிக் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, லைக் டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு, அவங்களுக்குலாம் பண்ணுறது வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது இதில். நரசிம்மன் கமிட்டி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெர்ச்சன்ட் பேங்கிங் மெயின் பிஸ்னஸ் என்னென்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்டர்டேக்கிங் ஆஃப் நியூ இஷ்யூஸ், இண்டிகேஷன் ஆஃப் கிரெடிட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அட்வைசரி சர்வீசஸ் டு கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் ஆன் ஃபண்டிங், ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பேங்கிங், என்னென்ன டைப் ஆஃப் பேங்கிங் அவங்க பண்ணலாம், எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மெர்ச்சன்ட் பேங்கிங்கிற மாதிரி நரசிம்மன் கமிட்டி சொல்லியிருக்கு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பிஸ்னஸ், போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜஸ்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட், அவங்களாம் வந்து ஸ்பெஷல் பாடி, ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாமே, கவர்மெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு எந்த விதமான சார்ஜஸும் பேங்க்ஸ் பண்ணாது. ஏன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் எந்த விதமான சார்ஜஸும் பண்ணாது. ஏன்னா அவங்களுடைய அந்த இதில் கைடன்ஸ் கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதனால மேக்ஸிமம் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் லெட்டர் சம்மப் மட்டும் படிச்சிருங்க. அதே மாதிரி டைம் இருந்தது அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், பை அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.